அக்டோபர் மாதம் 16ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பராமரிக்கிறவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி வைத்து எங்களை அழகு பார்க்கிறவரே, நன்றியோடுமை ஆராதிக்கிறோம். இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி இரத்த கோட்டைக்குள் உடைய அக்கினி கோட்டைக்குள் உடைய வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டைக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டு அப்பா இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை வைத்ததற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமா இருக்கிறது, எண்ணப்பட முடியாதவையா இருக்கிறது. வானத்தில் பார்க்கிற நட்சத்திரங்களை காட்டிலும் கடற்பரப்பில் காணப்படுகிற மணல் துகள்களை காட்டிலும் எண்ணப்பட முடியாதவையாய், அதிசயமிக்கவையாய், பிரமிக்கத்தக்கவையாய் அப்பா உம்முடைய அன்பின் ஆழம் அகலத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் அப்பா உம்முடைய அன்பு எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. அப்பா, தாய் கன்னிமரியாளோடு இணைந்து விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து எல்லா மறைசாட்சி வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து விண்ணக தூதர்களோடு இணைந்து எங்களுக்கு காவலாக கொடுக்கப்பட்டிருக்கிற காவல் சமரசுகளோடு இணைந்து முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு நாங்கள் உண்மை ஒருமனதாய் ஆராதிக்கிறோம். உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை, சர்வ வல்லமையுள்ள நாமத்தை, எங்கள் மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதித்து பாடுகிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஐயா, நாங்கள் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று எங்களுக்கு என்ன தோன்றுகிறது ஆண்டவரே. அப்பா, ஒரு நாளும் ஐயா உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, இருக்க இருப்பிடம் கொடுத்து, அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து, வார்த்தையினால் எங்களை தேற்றி, உடைய பிரசன்னத்தினால் எங்களை பலப்படுத்தி, கீழே விழும்பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்தி, எங்கள் கால் அடி சறுக்குகிறது என்று நாங்கள் சொன்ன பொழுது உடைய கரத்தினால் எங்களை தாங்கி, எங்கள் கண்கள் கண்ணீர் வராதபடி எங்கள் கண்ணீரை எல்லாவற்றையும் தோற்பையில சேர்த்து வைத்து நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திலும், ஈசாக்கின் ஆசீர்வாதத்திலும், யாக்கோபின் ஆசீர்வாதத்திலும் எங்களுக்கு பங்கு கொடுத்து உலகம் தர முடியாத அமைதியினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்பி ஒவ்வொரு நாளும் எங்களை உமோடு கூட தூக்கி சிறகுகளுக்குள்ள எங்களை வைக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்தது நன்றி சொல்லி நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீர் யெகோவா மெக்காதேசு, நீர் பரிசுத்தர், தீமையை காணாத பரிசுத்த நீர் ஒருவரே என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம். எங்களுக்கு உதவி செய்கிற எபினேசர் நீர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் பரலோக தகப்பன் நீர், எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ளவராய், எல்ரோயி எங்களை காண்கிறவராய், எங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய், யெகோவா ஈராய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தெய்வமாய், யெகோவா சித்கேனு எங்களுக்கு நீதி செய்கிற தெய்வமாய், அப்பா யெகோவா ஷம்மாவா எங்களோடு கூட நடக்கிறவராய், யெகோவா ரஃபாவா எங்களுக்கு சுகம் தருகிற தெய்வமாய், எங்களோடு கூட எங்கள் உடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை பற்றி பிடிக்கிற இம்மானுவேலாய் எங்களோடு கூட நீர் நடக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. திருப்பாடல் 32:8 பிரகாரம் உடைய நீதியின் வலது கண்கள் அப்பா, உடைய நீதியின் கண்கள், உம்முடைய 1000 ஒளி படைத்த கண்கள் எங்கள் மீது பதிய வைத்து, உம்முடைய இரக்கமுள்ள கண்களை எங்கள் மீது பதிய வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு கற்றுத்தருகிறீரே. நாங்கள் வலப்பக்கம் செல்ல வேண்டுமா, இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி அப்பா உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை ஆற்றி தேற்றுகிறீரே. எங்கள் இருதயத்தை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களை நிலைநிறுத்துகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி அப்பா நாங்கள் ஒரு மனதாயுமை ஆராதிக்கிறோம், ஒரு மனதாயுமுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் நன்றி சொல்லி நீர் ஒருவரே எங்கள் கடவுள் என்றும் எங்கள் மீட்பர் என்றும் எங்கள் ஆண்டவர் என்றும் அறிக்கையிடுகிறோம். அப்பா, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒரு வார்த்தையை தந்து எங்களோடு கூட பேசுகிறீரே அப்பா, சொந்த ஆற்றலால் அல்ல உம்முடைய அருளாலேயே இலவசமாய் நாங்கள் உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீரே. ஆமையா, உம்மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக இதோ பிதா உமக்கு எங்களை ஏற்புடையவராக இருக்கிறார் என்று சொல்லுகிற பவுல், ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறுகிறார். ஆண்டவரே, பவுல் கூறுகிற இவ்வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் நம்பிக்கையினால், அது உம்மீது கொள்ளும் நம்பிக்கையினால் உமக்கு உகந்தவராக இருக்க முடியும் என்று சொல்லி எபிரேயர் 11:6 நாங்கள் வாசிக்கிறது எங்களுக்கு உண்மையாகிறது. ஆண்டவரே, எங்களுடைய இயலாமையினால் மனிதர்களாகிய நாங்கள் பாவம் செய்ய நேர்ந்ததால் இதோ நீர்
நிறைவேற்றிய மீட்பு செயல் மூலம் பிதாவுடைய அருளால் இலவசமாய் நாங்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய சொந்த ஆற்றலால் அல்ல, உம்முடைய அருளாலேயே நாங்கள் உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக முடியும் என்ற உண்மை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். அதற்கு மேலாக உண்மையில் நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். அப்பா, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்று சொல்லி யோவான் 6:29 நாங்கள் வாசிக்கிறது போல நேர்மையுடன் நடக்கும் என அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவார் என்று சொல்லி எபிரேயர் 10:38 நாங்கள் வாசிக்கிறது போல மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகின்றார் என தெரிகிறது என்ற யாக்கோபு 2:24 பிரகாரம் அப்பா, நம்பிக்கை இதோ எங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லி எரேமியா 17:7 நாங்கள் வாசிக்கிறோமே. மனிதர் மீது நம்பிக்கை வைப்போரும் மனிதரை பற்றி பிடிப்போரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி உம்மீது நம்பிக்கை வைப்போரோ பேறு பெற்றோர் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஐயா. அப்படியாக உண்மையில் நம்பிக்கை வைத்து உமக்கு ஏற்புடையவர்களாகி நம்பிக்கையின் வழியாய் நாங்கள் உடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்ள அப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகளும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக அப்பா எங்களுடைய நம்பிக்கையோடு எங்களுடைய நம்பிக்கையற்ற தன்மைகளோடு எங்களுடைய பலவீனங்களோடு எங்களுடைய சோர்வுகளோடு எங்களுடைய அடசதிகளோடு உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உடைய வார்த்தையில விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட விடியலுக்காய் காத்திருக்கும் காவலை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது என்ற வார்த்தையின் பிரகாரம் சங்கீதக்காரரோடு இணைந்து நாங்களும் அறிக்கையிடுகிறோம் ஐயா. உமக்காகவே எங்களுடைய உடலும் உள்ளமும் ஆவியும் காத்திருக்கிறது. நீர் ஒருவரே எங்கள் விண்ணப்ப குரலுக்கு செவி கொடுக்கிறவர். ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உடைய பேரன்புனாலும் உடைய பேரிரக்கத்தினாலும் எங்களுக்கு பதில் கொடுக்கிற பரலோகத்தின் கதவுகளை திறந்து கொடுக்கிற எங்கள் களஞ்சியங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிற எங்கள் பரலோக தகப்ப நீர் ஒருவரே மன்னிப்பு அளிக்கிறவரும் அப்பா, எங்கள் குற்றங்களை எங்கள் பாரங்களை எங்கள் சுமைகளை முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடல தூக்கி எறிந்து உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிரச் செய்கிற எங்களுடைய கற்பாரையும் எங்கள் கேடகும் எங்கள் கோட்டையும் நீர் ஒருவரே என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகளும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கவும். உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக ஆறுதல், உடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்பும்படி எல்லா தடைகளும் எல்லா கவலையினாவி கண்ணீரினாவி வேதனையினாவி ஆழ் மனதில் மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற எல்லா போராட்டத்தினாவே உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய சிற்றின்பங்கள் அப்பா உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்கிற உம்முடைய பிரசன்னத்திலிருந்து எங்களை பிரிக்கிற எல்லா தரப்பட்ட அப்பா மனித சூழ்நிலை மனிதர்கள் விதைக்கிற வலைகள் கண்ணிகள் சத்துருவானம் விரிக்கிற வலைகள் கண்ணிகள் வேறறுக்கப்படும்படி உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகன் மீது மகள் மீது ஊற்றப்பட்டு விடுதலையும் பூரண சுகம் உண்டாகும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, குடும்பங்களை கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற குடிகார கணவனாலும் பொறுப்பற்ற மனைவினாலும் தருதலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொறுப்பற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குறிக்கோளற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தோடும் உலகத்திற்குரிய எல்லா ஈச்சைகளோடும் காம உணர்வுகளோடும் பாவங்களோடும் போராடி ஆத்துமத்தினுடைய பரிசுத்தத்தை எழுந்து போயிருக்கிற ஒவ்வொரு இளம் தலைமுறையினரையும் உடைய பரிசுத்த ரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வாழ்வதற்கு வழி தெரியாத நிலை குலைந்து நிற்கிற பிள்ளைகள் எப்பக்கமும் ஆசீர்வாதத்துடைய கதவுகள் அடைக்கப்பட்டு குடும்பத்தில் சமாதானமின்றி கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில் விரிசல்களோடு பிளவுகளோடு பிரிவினைகளோடு வறுமைகளோடு நிந்தைகளோடு அவமானங்களோடு கடன் பாரங்களோடு சொல்ல முடியாத வேதனைகளோடு ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. உடைய சமூகத்துல வந்து நிற்கிற பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி என் ஜெபத்திற்கு பதில் வரும், நான் நம்புகிற கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி உமையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி வெறுமனே போகாதபடி உடைய பரலோகத்தின் பல கனிகள் திறக்கப்படுவதாக, களஞ்சியங்கள் நிரப்பப்படுவதாக, விண்ணக மன்னக ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. கிறிஸ்து வழியாக எபேசியர் 1:3 பிரகாரம் இன்னுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு தரப்படுவதாக. அப்பா, ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்திருக்கிற எல்லா தரப்பட்ட பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டு குடும்பங்களில அப்பா குடும்ப வளர்ச்சியை தடை பண்ணி கொண்டிருக்கிற பொருளாதார முன்னேற்றத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற தனி மனித வாழ்க்கையின் சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளையும் இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரமுள்ள நாமத்தினால பாதாளத்திற்கு தள்ளி கட்டுகிறோம் ஐயா. உடைய விலையேற பெற்ற ரத்தத்தின் முத்திரையை நாங்கள் வைக்கிறோம். வார்த்தையின் முத்திரையினால ஒவ்வொரு இருதயத்தையும் நாங்கள் சுத்திகரிக்கிறோம். விண்ணக நெருப்பினால ஒவ்வொரு இருதயத்தையும் நாங்கள் சுத்திகரித்து விடுதலையும் சுகத்தையும்
அப்பா பரலோக ஆசீர்வாதத்தை நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம் ஐயா. இந்த இரவு நேரத்தில் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், தற்கொலை எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், படுத்தால் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்ப போராட்டங்கள், தனி மனித வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், தனிமை உணர்வுகள், வெறுமை உணர்வுகள், அப்பா எனக்கென்று யாரும் இல்லை, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி வயது முதிர்ந்த வயதில் முதியோர் இல்லங்கள் இருக்கிற பிள்ளைகள், தன் பிள்ளைகளுக்காக காத்திருக்கிற பெற்றோர்கள், தன் பெற்றோர்களுக்காக காத்திருக்கிற அநாத இல்லங்கள் இருக்கிற குழந்தைகள், வழியோரும் தெருவோரும் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அநேகருடைய உதவிக்காக கையேந்தி நிற்கிற உள்ளங்கள், ஒவ்வொருவரிலும் உடைய தெய்வீக சமாதானம், அன்பும் பிரசன்னமும் தங்குவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பரலோக தகப்பனீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் அப்பா, உடலுக்குரிய தேவை, உள்ளத்திற்குரிய தேவை, ஆவிக்குரிய தேவை நீர் நிறைவு செய்வீராக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள், ஜெபம் கேட்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள, உடைய அக்கினி கோட்டைக்குள்ள, உடைய வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டைக்குள்ள நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம். சுகமும் விடுதலையும் ஆசீர்வாதம் உண்டாவதாக. நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை, வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.